Welcome back to Vijay Nimu channel. Use your headphones for better experience. நீங்க 90s கிட்ஸோ 2K கிட்ஸோ அதெல்லாம் மேட்டரே இல்ல. வீடியோ கேம் விளையாடுவீங்களா? கண்டிப்பா மேரியோவை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வேர்ல்டு வைடு ரொம்ப ஃபேமஸான ஒரு கேம்னா அது மேரியோ தான். நம்மள நிறைய பேருக்கு பிடிச்ச மறக்க முடியாத ஒரு கேம்னா அது மேரியோ தான். அந்த கேம்ல வர்ற ஹீரோ மேரியோ, அவரோட பிரதர் லூயிஜி, வில்லனா வர பவுசர், பிரின்சஸ் பீச்சஸ், டாங்கி காங், டோடு, கூப்பாஸ்னு அத்தனை கேரக்டர்ஸையும், மஷ்ரூம் லேண்ட், டார்க் லேண்ட், பவர் அப் பாக்ஸஸ், பைப் போர்ட்டல், டிராப்ஸ்னு அந்த கேம்ல வர்ற அத்தனை விஷயங்களையும் கரெக்டா மெயின்டைன் பண்ணி மேரியோவோட கதையை இப்ப 2023ல ஒரு படமா எடுத்திருக்காங்க. சோ இந்த வீடியோல நம்ம பார்க்க போற படம் இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன தி சூப்பர் மேரியோ ப்ரோஸ் மூவி. டார்க் லேண்ட்ஸோட ராஜாவான பவுசர் அளவில்லா சக்தி கொண்ட ஸ்டாரை கைப்பற்றினதுக்கு அப்புறம் மஷ்ரூம் லேண்ட்ஸோட இளவரசியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு மொத்த லேண்ட்ஸையும் இவனே ஆட்சி செய்யணும்னு நினைக்கிறான். இத சூப்பர் மேரியோ பிரதர்ஸ் எப்படி தடுத்தாங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. 80sல ரிலீஸ் ஆன அந்த பழைய கேம்ல இருந்த ஒரிஜினல் மியூசிக்கையும் பவர் அப்ஸுக்கான அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸையும் அப்படியே இதுல யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல எனக்கு ரொம்பவும் பிடிச்ச விஷயம் அதுதான். மத்தபடி ஸ்டோரி, கேரக்டரைசேஷன், கலர்ஸ், அனிமேஷன் அப்படி இப்படின்னு எல்லா விஷயங்களையும் வழக்கம் போல இலுமினேஷன் ஸ்டுடியோ பட்டையை கிளப்பியிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா ஆக்ஷன் சீன்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அளவுக்கு வேற லெவல்ல சூப்பரா பண்ணிருக்காங்க. நமக்கு இப்ப என்ன வயசு இருந்தாலும் நம்ம சின்ன குழந்தையாவே மாறி இந்த படத்தை என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது விஜய் நிமோ சேனல், உலக சினிமா நம்ம தமிழ்ல. இதுதான் பெங்குயின்ஸ் கிங்டம். இத டார்க் லேண்ட்ஸோட ராஜாவான பவுசர் அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்காங்க. கூப்பாஸ்களின் அரசனை வரவேற்கிறேன். சோ இவன் தான் டார்க் லேண்ட்ஸோட கிங் பவுசர். Open the gates. பெங்குயின் லேண்ட்ஸோட வீரர்கள் முழு திறமையும் பயன்படுத்தி பயங்கரமா சண்டை போடுறாங்க. ஆனா பவுசருக்கு அதெல்லாம் எறும்பு கடிச்ச மாதிரி கூட இல்ல. சரணடைஞ்சிரு. முடியாது. பவுசர் அவன் ஒருத்தனே அந்த பெங்குயின் கிங்டம் மொத்தத்தையும் அழிச்சிடறான். சோ பெங்குயின்ஸ் மறைச்சு வச்சிருந்த அந்த அளவில்லாத சக்தி கொண்ட ஸ்டாரை பவுசர் கண்டுபிடிச்சிடறான். I finally found it. இவங்க தான் the சூப்பர் மேரியோ ப்ரோஸ். ரெட் கலர் சூட்ல இருக்கிற ஒரு மேரியோ, இன்னொருத்தர் அவரோட தம்பி லூயிஜி. இவங்க ரெண்டு பேரும் பிளம்பர்ஸ். சிட்டில எந்த வீட்ல எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை நல்லபடியா சரி பண்ணி தர முடியும்னு சொல்லி ஒரு டிவி ஆட்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இது பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. இனிமே நிறைய கால்ஸ் நமக்கு வரும், நமக்கு நிறைய வேலை வரப்போகுதுன்னு சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அந்த ரெஸ்டாரண்ட்லயே ஸ்பைக்னு ஒரு தாடிக்காரனை காட்டுறாங்க. நீங்க இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ஒரு காலாவது வந்திருக்கான்னு கிண்டலா பேசுறான். லூயிஜி, எங்களுக்கு ஒரு போன் கால் வந்தது, இந்த டிவி ஆட்ல நாங்க நல்லா நடிச்சிருக்கோம்னு சொன்னாங்கன்னு சொல்றான். இவனை வச்சுக்கிட்டு நீ வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. இன்னொரு தடவை என் தம்பியை பத்தி ஏதாவது சொன்ன ரொம்ப வருத்தப்படுது. இதனால அவன் மேரியோவையே கீழே தள்ளிவிட்டு ரொம்ப கேவலமா பேசிட்டு போயிடுறான். சோ இவங்க இப்படிதான். லூயிஜி சாதாரணமாவே கொஞ்சம் பயந்த சுபாவமான ஆளு. ஆனா மேரியோ அப்படி கிடையாது. எதா இருந்தாலும் பாத்துக்கலான்னு ரொம்ப பாசிட்டிவா யோசிக்கக்கூடிய ரொம்ப தைரியமான ஒரு ஆளு. அப்ப இவங்களுக்கு ஒரு போன் கால் வருது. என்ன சிங்க்ல பிரச்சனையா? இவங்க ரொம்ப உற்சாகமா ஆர்வமா கிளம்பினாலும் வண்டி ஸ்டார்ட் ஆகல. இதனால ஓடியே அந்த இடத்துக்கு போறாங்க. இந்த சீக்வன்ஸை கேமரா ஆங்கிள், டிராப்ஸ்னு எல்லாமே கேம்ல வர்ற மாதிரி வச்சிருக்காங்க. வாவ், பெரிய வீடுதான். ஒரு கை பாத்திரலாம். வீட்டுக்குள்ள போனதும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் நாங்க ஈஸியா சரி பண்ணிடுவோம்னு பெருமையா பேசிட்டே போறாங்க. அப்ப லூயிஜி தெரியாதனமா அந்த வீட்டு நாயோடைய எலும்பு பொம்மையை உடைச்சிடறான். சோ ரொம்பவே சிம்பிளா இவங்க வந்த வேலையை முடிச்சு கிளம்பலான்னு பாக்குறாங்க. பின்னாடியே அந்த நாய் வந்து நிக்குது. No, it won't. Hey, Mario? Who's a good boy? ப்ராப்ளம் முடிஞ்சதே. இப்படி ஒரு வழியா அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு வராங்க. அங்க இவங்க அப்பா அம்மா கூடவே இன்னும் சிலர் உட்காந்துருக்காங்க. அப்ப சாப்பாடு வைக்கிறாங்க. மேரியோவுக்கு மஷ்ரூம்னாலே பிடிக்காது. எல்லாருமே இவங்க நடிச்ச அந்த டிவி ஆட பார்த்துட்டு இவங்கள பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா மட்டும் தான் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆறுதலா பேசுறாங்க.
ஆனா அப்பாவும் மேரியோவை பார்த்து உனக்கு ஒரு வேலையை ஒழுங்கா செய்ய தெரியல, இதுல உன் தம்பியையும் உன் கூட கூப்பிட்டுக்கிட்டு அவனோட வாழ்க்கையும் வீணாக்குறேன்னு சொல்லிடுறாரு. இதனால கஷ்டப்பட்ட மேரியோ சாப்பிடாமலே அங்கிருந்து எழுந்து போயிடுறான். ஆனா லூயிஜி இவனுக்காக சாப்பாடு கொண்டு வந்துட்டு அவங்க சொன்னதை நினைச்சு வருத்தப்படாதுன்னு சொல்றான். இவங்க மட்டும் இல்ல, நம்ம சின்னதா இருக்கிறதுனால நம்மள சுத்தி இருக்கிற எல்லாருமே நம்மளால இது முடியாது அது முடியாதுன்னு கிண்டல் தான் பண்றாங்கன்னு மேரியோ ஃபீல் பண்றான். அப்ப புரூக்ளின் சப்வேல இருக்கிற வாட்டர் லைன்ல ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை, எல்லா தண்ணியும் ரோட்டுக்கு வந்துட்டு இருக்குன்னு நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. என்ன புரூக்ளினுக்கே ஆபத்து, காப்பாத்தணுமா, நாங்க அதை செய்யறோம்னு சொல்லி உடனே கிளம்புறாங்க. அவங்க தப்பான இடத்துல பாத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி மேரியோ அதுக்கு பக்கத்துல இருக்கிற இன்னொரு டோரை ஓபன் பண்றான். 2 பேரும் உள்ள இறங்கிடுறாங்க. லூயிஜி அந்த பிரஷர் வால்வ் கிட்ட போனா எல்லாம் முடிஞ்சது. சோ அந்த பிரஷர் வால்வும் உடைஞ்சிடுது, அது கூட கனெக்ட் பண்ணிருந்த பைப்பு உடைஞ்சிடுது. இவங்க 2 பேரும் வேற இடத்துல விழுந்துறாங்க. பார்த்தா கீழே இங்க அண்டர் கிரவுண்ட்ல ஏகப்பட்ட பைப் லைன்ஸ் போயிட்டு இருக்கு. நார்மலா ஒரு சிட்டிக்கு அடியில எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இல்ல, ஏகப்பட்ட கனெக்ஷன்ஸ் இருக்கு. அங்க ஒரு பெரிய கிரீன் கலர் பைப் இருக்கு. லூயிஜி அது பக்கத்துல நிக்கிறான். திடீர்னு காணாம போயிடுறா. லூயிஜி எங்கடா இருக்க? பார்த்தா பைப்புக்குள்ள இருந்து வந்த ஏதோ ஒரு மேஜிக் காத்து மேரியோவையும் உள்ள இழுத்துட்டு போயிடுது. பயப்படாத லூயிஜி, எந்த பிரச்சனையும் இல்ல, நம்ம சேர்ந்து இருக்கிற வரைக்கும் நமக்கு எதுவும் ஆகாது. ஆனா அடுத்த செகண்டே லூயிஜி டார்க் லேண்ட்ஸ்க்கு போயிடுறான். மேரியோ வேற எங்கேயோ வந்து விழுந்திருக்கான். சோ மேரியோ வந்து விழுந்திருக்கிற இந்த இடம் தான் மஷ்ரூம் லேண்ட். அதை மட்டும் எப்பயும் தொற்றாத, நீ செத்துருவ. ஹாய், நான் தான் டோட். நான் மேரியோ. இது என்ன கனவா? வலிக்குதுல? அப்ப இது கனவு இல்ல, இந்த இடம் தான் மஷ்ரூம் கிங்டம். இங்க என்ன மாதிரியே வேற யாரையாவது பத்தியா? மீச வச்சுக்கிட்டு கொஞ்சம் உயரமா ஆனா கிரீன் கலர் ஷர்ட்ல. ஆனா அவன் லாவா இருக்கிற பை பக்கம் போனான். ஓ, அப்படின்னா அவன் டார்க் லேண்ட்ஸ்க்கு போயிட்டான். அது பவுசரோட கண்ட்ரோல்ல இருக்க. அவன் ரொம்ப மோசமானவன். நான் உன்னை எங்க இளவரசி கிட்ட கூட்டிட்டு போறேன், எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. கொஞ்சம் லூயிஜி, நான் வந்துகிட்டே இருக்கேன். சோ ஆரம்பத்துல நம்ம பார்த்த அந்த பெங்குயின் கிங்டம், டார்க் லேண்ட்ஸ், இப்ப பாக்குற இந்த மஷ்ரூம் கிங்டம், இது எல்லாமே நம்ம பூமிக்கு கீழே தான் இருக்கு. ஏதோ சில பைப் லைன்ஸால தான் ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்ட் ஆயிருக்கு. இன்னொரு பக்கம் டார்க் லேண்ட்ஸ்ல இருக்க லூயிஜியை காட்டுறாங்க. இவன் சாதாரணமாவே பயந்த சுபாவம் இல்லையா? இந்த இடத்தை பார்த்ததும் ரொம்பவும் பயந்து போயிருக்கான். எஸ், அந்த பயம் இருக்கணும்டா. எப்படியோ அதை அடிச்சாலும் கூடவே நிறைய வந்துருதுங்க. அதுங்க எல்லாத்துக்கிட்ட இருந்தும் தப்பிச்சு எங்க ஓரத்துலயே தெரியாம அங்கேயும் இங்கே வந்துருக்கா. கடைசியா ஒரு கோட்டைக்குள்ள வந்து மறைஞ்சுக்கிறான். பார்த்தா அங்கேயும் பிரச்சனை தான். இன்னொரு பக்கம் மறுபடியும் மஷ்ரூம் கிங்டம் காட்டாங்க. டோட் மேரியோவை பிரின்சஸ் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். போற வழியில இந்த கிங்டம்ல இருக்கிற பொதுமக்களான மஷ்ரூம் மேன்ஸ் கலர் கலரா நிறைய பேர் இருக்காங்க. இங்க இருக்கிற சில சீன்ஸும் சில கடைகளும் பழைய மேரியோ கேம்ஸ்ல வர்ற ஒரு சில விஷயங்களை ஞாபகப்படுத்துது. இந்த லிஃப்ட்ல மேல போறோம், சீக்கிரம் வா. என்ன இது, இங்க கல்லெல்லாம் மேலந்துகிட்டு இருக்கு. இங்க பறந்து போக ஒரே வழி இதுதான், வா. சரி, வந்தாச்சுன்னு நினைச்சா இங்க ஏகப்பட்ட பைப் இருக்கு. கேம்ல வர்ற மாதிரியே எதுல போனாலும் திரும்ப திரும்ப இங்கே தான் வந்துட்டு இருக்கா. ஒரு வழியா சரியான பைப்பை கண்டுபிடிச்சு அந்த மஷ்ரூம் கிங்டமோட பேலஸுக்கு வந்துடுறான். இந்த இடம் பார்க்கவே சூப்பரா இருக்குல்ல. ஆனா வாசல்ல இருக்கிற 2 காவலாளிங்க இவங்கள உள்ளேயே விட மாட்டேன்றாங்க. அம்மா, உங்களுக்கு சாப்பிட என்ன பிடிக்குன்னு சொல்லுங்க, அதையே சமைச்சு தரேன். சோ டோட் அந்த காவலாளிகளை ஏமாத்த இந்த கேப்ல மேரியோ உள்ள வந்துடுறா. ஆனா கோட்டைக்குள்ள இருக்கிற மத்தவங்க இவனை பார்த்துட்டு துரத்திட்டு இருக்காங்க. பவுசர் அந்த சூப்பர் ஸ்டாரை கண்டுபிடிச்சிட்டான். அடுத்து அவன் இங்கதான் வந்துட்டு இருக்கான். அதை வச்சு அவனால நம்மள அழிச்சிட முடியும். பிரின்சஸ், இப்ப நம்ம என்ன பண்றது? சோ இவ தான் பிரின்சஸ் பீச்சஸ். நம்ம அந்த பவுசரை எப்படியாவது தடுத்து நிறுத்தி ஆகணும். காங் ஆர்மி கிட்ட நான் உதவி கேட்க போறேன். ஆனா பிரின்சஸ் அவங்களுடைய பைத்தியக்கார அரசை யார் கூடயும் கூட்டு சேர மாட்டான். நான் அவங்க கிட்ட பேசி பார்க்கிறேன். நாளைக்கு காலையிலே இங்க இருந்து கிளம்புறேன். இருங்க, அவரை விடுங்க. நீங்க மனுஷன் பார்க்க கொஞ்சம் சின்னதா இருக்கீங்க. சரி, அதெல்லாம் விடுங்க. நீங்க எப்படி இங்க வந்தீங்க? மேரியோ ஒரு பைப் வழியா இங்க வந்ததையும் லூயிஜி டார்க் லேண்ட்ல விழுந்த விஷயத்தையும் சொல்றான். அப்படின்னா உங்க தம்பி உயிருக்கு ஆபத்து. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, நான் பவுசரை தடுக்க தான் போயிட்டு இருக்கேன். அப்ப என்னையும் கூட கூட்டிட்டு போங்க. அவன் சாதாரணமான ஆள் இல்ல, உங்களை சாப்பிட்டுருவான். அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் தம்பியை காப்பாத்த நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். சரி, ஓகே, உங்க திறமை என்னன்னு பாப்போம். அடுத்த ஷாட் ஒரு பெரிய பவர் அப் பாக்ஸ் தண்ணிக்குள்ள இருந்து விடுங்க.
அதுவே தனித்தனியா பிரிஞ்சு நிறைய டிராப்ஸ் வச்ச ஒரு கேம் மாதிரி மாறுது. இத முடிச்சா நீங்க என் கூட வரலாம். எப்படி முடிக்கணும்னு கத்துக்கோங்க. பிரின்சஸ் ரொம்பவே ஃபாஸ்டா ரொம்பவே ஸ்டைலா அந்த லெவலை ஈஸியா முடிச்சிடுறாங்க. நான் எப்படிங்க இதை முடிக்க முடியும்? இந்த பவர் அப்ஸை யூஸ் பண்ணுங்க. இதுல சில ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் இருக்கு. ஐயோ மஷ்ரூம் தானா? பேசிக்கிட்டே இருங்க, சும்மா வாயில வைங்க, அவ்வளவுதான். வாவ், இப்போ நான் ஹைட் ஆயிட்டேன். ஸ்ட்ராங்காவும் ஆயிட்டீங்க, ஜம்ப் பண்ணவும் முடியும். இப்ப பாருங்க என் திறமை. ஓ, சொல்ல மறந்துட்டேன். ஒருவேளை நீங்க அடி வாங்கினா உங்களுடைய இந்த பவர் போயிடும். சோ நம்ம தலைவர் பல தடவை அடி வாங்கி மறுபடியும் முயற்சி பண்ணிட்டே இருக்காரு. பரவாயில்ல விடுங்க மேரியோ, நீங்க கிட்டத்தட்ட முடிச்சிட்டீங்க. நான் உங்களை கூட்டிட்டு போறேன். இன்னொரு பக்கம் பவுசரோட ஷிப்ல காட்டாங்க. பல வருஷமா நான் தேடிட்டு இருந்த அந்த சூப்பர் ஸ்டார் இப்ப என் கையில இருக்கு. இந்த உலகத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான அவன் நான் தான். சீக்கிரமாவே நம்ம அந்த மஷ்ரூம் கிங்டம்க்கு போக போறோம். அங்க போனதுக்கு அப்புறம் அவங்க பிரின்சஸை என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்க போறோம். நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். என்ன அவரு கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னாரு? தலைவரே, ஒருவேளை அவங்க ஒத்துக்கலனா இந்த ஸ்டார் பவரை எடுத்துக்கிட்டு அந்த மஷ்ரூம் கிங்டம் அழிச்சிருவேன். இன்னொரு பக்கம் லூயிஜியை காட்டுறாங்க. பவுசரோட வேற படையை சேர்ந்தவங்க அவனை கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க. சின்ன வயசுல இருந்தே லூயிஜிக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் மேரியோ தான் எப்பவும் துணையா நின்றுருக்கா. அதை நினைச்சு லூயிஜி ஃபீல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கா. மறுநாள் காலையில இவங்களை காட்டுறாங்க. காங் ஆர்மியை மீட் பண்றதுக்காக கிளம்பிட்டாங்க. மை டியர் டோட்ஸ், நீங்க இனிமே பயப்பட வேண்டிய தேவையே இல்ல. இவன் யாரு? அது முக்கியமே இல்ல. சோ இவங்க பேலஸ்ல இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கும் போது பார்த்தா பின்னாடியே அந்த டோடு வந்துடுறான். நான் உங்களுக்கு துணையா இருப்பேன்னு இந்த டோட் சொல்ல, நீ ரொம்ப தைரியமானவனா தான் இருக்குன்னு சொல்லி பிரின்சஸ் அவனையும் கூடவே கூப்பிட்டுக்கிறாங்க. பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்ல, யாரும் இதை அழிக்க விட மாட்டாங்க. இன்னொரு பக்கம் பவுசரை காட்டுறாங்க. அவரு பீச்சஸை நினைச்சு ரொம்ப ரொமான்டிக்கா ஒரு பாட்டு பாடிட்டு இருக்காரு. You're so cool, Peach. Understand. Peaches, 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 peaches. தலைவரே, என்ன மீச வச்ச ஒரு மனுஷன் மஷ்ரூம் கிங்டம்க்கு வந்திருக்கானா? பிரின்சஸும் அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்திருக்காங்களாம். இங்க வந்து உட்காரு, என் கூட ஜாயின் பண்ணிக்கோ. இந்த மனுஷன் எங்க இருந்து வந்திருக்கானா எனக்கு தெரியலையே. அவன் யாருன்னு கண்டுபிடி, அவன் பிளான் என்னன்னு கண்டுபிடுறான். இன்னொரு பக்கம் இவங்களை காட்டுறாங்க. இது வரைக்கும் என் தம்பியை பிரிஞ்சு இருந்ததே இல்ல, அதான் கஷ்டமா இருக்குன்னு மேரியோ சொல்லிட்டு இருக்கான். கவலைப்படாதீங்க, நம்ம அவரை காப்பாத்திடலான்னு பிரின்சஸ் சொல்றாங்க. இப்படிலாம் பண்ற, ஆனா உன்னை பார்த்தா இங்க இருக்கிற ஆள் மாதிரி இல்லையே. நான் எங்க இருந்து வந்தேன்னு ஞாபகமே இல்ல. ஒரு நாள் குழந்தையா இங்க வந்ததுதான் ஞாபகம் இருக்கு. நல்ல வேளை இந்த டோர்ஸ் தான் என்ன கண்டுபிடிச்சாங்க, அவங்கள ஒருத்தரா வளர்த்தாங்க. நான் ரெடி ஆனதும் என்னையே அவங்களோட பிரின்சஸாவும் ஏத்துக்கிட்டாங்க. நீ ஏன் உலகத்துல இருந்து கூட வந்திருக்கலாம். இந்த கேலக்சியில ஏகப்பட்ட உலகங்கள் இருக்கு மேரி. இன்னொரு பக்கம் லூயிஜியை கொண்டு வந்து பவுசர் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. லூயிஜி மீச வச்ச ஒரு மனுஷன்னு தெரிஞ்சதுமே பவுசருக்கு சந்தேகம் வந்துருது. உன் பேர் என்ன? Luigi. உன்ன மாதிரியே மீச வச்ச ஒரு மனுஷன் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கான். அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? இல்ல, எனக்கு தெரியாது. ஒருவேளை இப்ப தெரியுதான்னு பாரு. எனக்கு தெரியும், அவன் தான் என் அண்ணன் மேரியோ. இவனை தூக்கிட்டு போய் அடைச்சு வைங்க, அவன் அண்ணனை நான் எப்படி கொள்றேன்னு பாக்கட்டும். லூயிஜியை அடைச்சு வச்ச இடத்துலயே இதே மாதிரி ஏகப்பட்ட லேண்ட்ஸ்ல இருந்து பிடிச்ச ஏகப்பட்ட கிரியேச்சர்ஸ் அடைச்சு வச்சிருக்காங்க. அதுல இங்க ஸ்டார் மாதிரி ஒண்ணு இருக்கு இல்லையா? பவுசர் இவங்க எல்லாரையும் கொல்லதான் போறாங்கிறது தெரிஞ்சோம், அதுக்காக கொஞ்சம் கூட பயப்படல. மரணம் மட்டும்தான் முக்தி நில, சாவு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஜாலியா பேசிட்டு இருக்கு. ஏடா நீ வேற, போதும் நிறுத்துறா. இன்னொரு பக்கம் இவங்களை காட்டுறாங்க. இவங்க குரங்குகள் வாழற காங் கிங்டம்க்கு வந்திருக்காங்க. நாங்க இங்க ராஜாவை பார்க்க வந்திருக்கோம். அந்த கொரில்லா இவங்களை ஏன் கூட வாங்கன்னு கூட்டிட்டு போகுது.
உள்ள வந்ததும் பிரின்சஸ் பேசுறதுக்கு முன்னாடியே காங் ஆர்மியோட அரசர் நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியும் சொல்றாரு. பவுசர் ஒருவேளை மஷ்ரூம் கிங்டம் அழிச்சிட்டா அடுத்து அவன் உங்ககிட்ட தான் வருவான்னு பிரின்சஸ் சொல்றாங்க. இதெல்லாம் வேலை கேட்காது, கிளம்புங்கன்னு அவர் சொல்றாரு. எங்களுக்கு உங்க ஆர்மி கண்டிப்பா தேவைன்னு மேரியோ சொல்றா. ஏய், பாக்க சின்னதா இருக்க, ரொம்ப தைரியம் தான் உனக்கு. அப்படின்னா என் பையனை அடிச்சு ஜெயிச்சிட்டேன்னா ஏன் ஆர்மியை உனக்கு கொடுக்குறேன்னு அவர் சொல்லிடுறாரு. ஓ, இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு பிரின்சஸ் பயப்படுறாங்க. பரவாயில்ல, உங்க பையனை அடிச்சு ஜெயிக்கிறேன்னு மேரியோ உறுதியா சொல்றா. இவன் தான் டாங்கி காங், செல்லமா டிகே, காங் அரசரோட பையன். இந்த டிகே அங்க ரொம்பவும் ஃபேமஸ், ஸ்டைலா பந்தா பண்ணிட்டு இருக்கான். சரி எல்லாத்தையும் நிறுத்தி இந்த சண்டையை 5 நிமிஷத்துல முடிக்கிற, சரியா? இந்த இடத்த சுத்தி சில பவர் அப்ஸும் இருக்கு, வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். உன் சைஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆள் கூட முடியும். ஆனா ரெட் கலர் மஷ்ரூம் தான் பெருசா மாத்தும். இவ சாப்பிட்டது ப்ளூ கலர் இன்னமும் சின்னதாகிடும். இது நான் ஒரு பூனையா? Okay. Now you die. வாவ், மேரியோ நீங்க சூப்பரா சண்டை போட்டீங்க. நான் சும்மா வேணும்னே தான் அவனை ஜெயிக்க விட்டேன் தெரியுமா? சரி வாடா, இப்ப பாத்திரலாம். 2 பேரும் நிறுத்துங்க, போதும், உள்ள வாங்க. பவுசர் இன்னைக்கு நைட்டுக்குள்ள மஷ்ரூம் கிங்டம்க்கு போயிடுவான். நல்ல வேலை, எனக்கு ஒரு ஷார்ட் கட் இருக்கு. ஆனா அதுக்கு நமக்கு வண்டிங்க தேவை. உங்களுக்கு எந்த மாதிரி வண்டி வேணும்னு நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. இவங்க 2 பேரோட வண்டியும் பார்க்க சூப்பரா இருந்தாலும் நார்மல் சைஸ்ல தான் இருக்கு. ஆனா இந்த டோட் ரொம்ப பெரிய வண்டியை ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கா. சோ இவங்களோட சேர்ந்து காங் ஆர்மியில இருக்கிற அத்தனை பேரும் ஆளுக்கு ஒரு வண்டி எடுத்துட்டு மஷ்ரூம் கிங்டம்க்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் ரொம்பவே டெரரா மியூசிக் போட்டு பவுசரை காட்டுறாங்க. ஆனா பார்த்தா அவன் வெட்டிங்க்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. தலைவரே, நாங்க பிரின்சஸையும் அந்த மீசா வச்ச மனுஷனையும் கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க டாங்கி காங்க தோக்கடிச்சு அவங்க ஆர்மியோடய நம்ம கிட்ட வந்துட்டு இருக்காங்க. ஓ, எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க பாக்குறாங்களா? என்ன மேரியோ, உங்க உலகத்துல இந்த மாதிரிலாம் இருக்காதா? ஆமா, எங்க உலகத்துல ரெயின்போல வண்டி ஓட்ட மாட்டோம். ஆமைங்களும் இவ்வளவு கொடூரமா இருக்காது. சொல்ல போனா நாங்க அதை பெட்டா வளர்ப்போம். என்ன நிஜமாவா சொல்றீங்க? ஆமா, நீ என் கூட புரூக்ளினுக்கு வா, உனக்கும் ஒரு ஆமைய பெட்டா வாங்கி தரேன். இவங்களை சமாளிக்கிறதுக்காக பவுசர் அவ ஆர்மி அனுப்பி வைக்கிறான். பிரிஞ்சு போகலாம். இதனாலதான் நீங்க பிரின்சஸ். என்கிட்ட இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது. ப்ளூ ஷெல் பவர். No, Mario! The cloud claws off of me! நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போயாங்க. டேய், இது எல்லாமே ஓட்டப்பதாடா. கீழே விழும்போது கூட டிகே மேரியோ மேல ரொம்ப கோவமா தான் இருக்கான். இருந்தாலும் அடிபட்டு மயங்கி போயிருந்தவன மேரியோ காப்பாத்துறான். மேரியோ, நீ என்ன காப்பாத்திருக்க? ஆமா,
ஆனா யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் விடு. மஷ்ரூம் கிங்டம்க்கு திரும்பி வந்த பிரின்சஸ் பவுசர் இங்க வந்துட்டு இருக்கா, நீங்க எல்லாருமே இங்க இருந்து தப்பிச்சு போயிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க காங் ஆர்மியை இழந்துட்டோம், மேரியாவும் இறந்துட்டாரு, பவுசரும் வந்துட்டு இருக்கா, நீங்க எல்லாருமே பக்கத்துல இருக்க காட்டுக்கு போயிடுங்க. எல்லாருமே அங்க இருந்து கிளம்பினாலும் டோட் மட்டும் நான் உங்களுக்கு பாதுகாப்பா உங்க கூடவே இருக்கேன்னு சொல்லிடுறான். பிரின்சஸ் பீச், நீங்களே பாத்தீங்கல்ல அந்த சூப்பர் ஸ்டார் இப்ப என்கிட்ட இருக்கு, அப்ப அதை யூஸ் பண்ணு. இல்ல பிரின்சஸ், நான் அந்த ஸ்டாரை உங்களுக்காக தான் கொண்டு வந்தேன். காதல் ஒரு மனுஷனை மென்மையானவனா மாத்திடுது. நீயும் நானும் இந்த ஸ்டாரும் ஒன்னா சேர்ந்தா இந்த உலகத்தையே ஆளலாம். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? என்ன கல்யாணமா? நீ என்ன முட்டாளா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. சரி சரி, அவனை விட்டு எதுவும் செய்யாத, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். சோ பீச்சஸ் வேற வழி இல்லாம ஒத்துக்கிறாங்க. பிரின்சஸையும் டோடையும் பவுசர் பிடிச்சு போயிடுறான். காங் ஆர்மியை சேர்ந்த மத்தவங்களையும் அவங்க அரசரையும் இதே இடத்துல அடைச்சு வைக்கிறாங்க. அங்க வந்த இவன் நடக்க போற கல்யாணத்துல இவங்க எல்லாரையும் பலி கொடுக்க போறதா சொல்லிட்டு போயிடுறான். இன்னொரு பக்கம் தண்ணிக்குள்ள இவங்க 2 பேரையும் காட்டுறாங்க. இப்ப இவங்க ஒரு பெரிய மீனோட வயிற்றுக்குள்ள இருக்காங்க. பேச்சுவாக்குல இவங்க 2 பேரோட அப்பாவுமே இவங்களை பெருசா மதிக்கவே இல்லைன்னு தெரியுது. அந்த விஷயத்துலதான் 2 பேரும் ஒத்து போறாங்க. அப்ப எதேச்சியா இவங்க வண்டியில இருந்து அந்த பாம்பை பாக்குறாங்க. அதை யூஸ் பண்ணி மீனுக்கு ஏப்ப வர வச்சு அது வாயில இருந்து தப்பிச்சிடுறாங்க. இந்த பக்கம் பவுசருக்கு கல்யாணம் நடக்க போற அந்த இடத்தை காட்டுறாங்க. வழக்கமா கேம்ல பாக்குற மத்த சில விஷயங்கள் இங்க கெஸ்டா வந்திருக்கு. பிரின்சஸ் வேற வழி இல்லாம ரெடி ஆயிருக்காங்க. ஆனா டோட் ரொம்ப சந்தோஷமா ஒரு பூங்கொத்தி எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். பிரின்சஸும் அதை சந்தோஷமா வாங்கிக்கிறாங்க. என்னன்னு புரியல. நம்ம கல்யாணத்துக்கு பரிசா இந்த கைதிகளை நான் பலி கொடுக்க போறேன். நிஜமாவே நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பான்னு நம்பிட்டியா? What is this? லூயிஜி, நான் உங்ககிட்ட சொன்னல, நம்ம சேர்ந்து இருக்கிற வரைக்கும் நமக்கு எதுவும் ஆகாது. இதே மாதிரியே டிகேவோட அப்பாவும் முதல் முறையா இப்பதான் அவனை பாராட்டுறாரு. டேய் பாமர் பில், இந்த மஷ்ரூம் கிங்டம் ஏ மொத்தமா அழிச்சிரு. அந்த பெரிய பாம் பைப் லைனுக்குள்ள போய் வெடிச்சதுனால பவுசரோட ஷிப் மொத்தமும் நம்ம உலகத்துக்கு வந்துருது. You almost dented my... Mario! You want this? நீங்க கல்யாணத்தை கெடுத்துட்ட மேரியோ. மேரியோ கிட்ட இப்ப எந்த பவரும் இல்ல, நிறைய அடியும் வாங்கிட்டான். வெளியில வாடா. உடைஞ்சு போன அந்த டிவில மேரியோ பிரதர்ஸோட அந்த ஆடை பாக்குறான். தன்னுடைய தம்பியை காப்பாத்தணுங்கிறதுக்காக பழையபடி புது நம்பிக்கையோட மறுபடியும் எழுந்து வரா. ஹேய், அவனை விட்டுரு, உனக்கு பின்வாங்கவே தெரியாதா? என்ன பார்த்து இதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. No, that's mine!
மேரியோவுக்கு ஒரு ஆபத்து வரும்போது லூயிஜியும் ரொம்பவே தைரியமா போராட ஆரம்பிச்சிடறான். நீ தானே சொன்ன நம்ம ஒன்னா இருக்கிற வரைக்கும் நமக்கு எதுவும் ஆகாது. No, 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 no. நான் சொன்னல உனக்கு ஒரு ஆமிய பெட்டா தரேன்னு. மேரியோவோட அப்பா முதல் முறையா மேரியோவை மனம் திறந்து பாராட்டுறாரு. Bring it in. Super Mario Brothers! அடுத்த ஷாட்டு காலையில 8 மணிக்கு அலாரம் வச்சு இருந்துச்சு. மேரியோ லூயிஜி 2 பேரும் கிளம்புறாங்க. ஆனா இப்ப அவங்க இருக்கிறது நம்ம உலகத்துல இல்ல, மஷ்ரூம் கிங்டம்ல. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம விஜய் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, டேக் கேர், பாய். Princess Peach, peaches, 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 peaches. ஹே, வாய மூடுறா. என்ன கத்திக்கிட்டு இருக்க? நீ எல்லாம் என்ன மிரட்டுற, நான் யாருன்னு தெரியுமாடா?